ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். மலர் தீர்வுகள் வயதான முதியவர்களுக்கு உதவுமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. நிச்சயமாக உதவும். நிறையா கிளைண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. முக்கியமாக அவங்களுக்கு வந்து அவங்களால இப்போ யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல, கை கால்லாம் ஆடுது, யூஸ்வலாக பண்ணிகிட்டு இருந்த வேலையை பண்ண முடியல. லேடிஸாக இருந்தாங்கன்னா ஹை மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, ரொம்ப அதிகமாக கோவம் வருது. ஜென்ஸ்க்கும் சில பேர் வந்து கை கால்லாம் வந்து எங்களால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறப்போ அவங்களுக்கு அந்த என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மலர் தீர்வுகள் கொடுக்குறப்போ இப்போ அவங்க எந்த நிலையில் இருக்காங்களோ அதுலேருந்து இன்னும் பெட்டரான நிலைக்கு, அதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட அவங்கள பார்த்துக்கிற லெவலில் அவங்களால மாறிக்க முடியுது மலர் தீர்வுகள்னால. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ரெமடி மலர் தீர்வு எடுக்காமல் அவங்களோட மனநிலையை ஒட்டி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு கொடுக்குறப்போ ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே இருக்கும். அடிக்கடி எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா, நான் ரிசல்ட்டு ஒரு வாரத்திலே பார்த்துட்டேன், அப்போ இந்த வாரத்தோட நிப்பாட்டிக்கலாமான்னு. இது வந்து உங்களோட உபாதைகள், அந்த விஷயங்கள் எவ்வளோ நாளாக அவங்கக்கிட்ட இருக்குதுன்றதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய தருணமும் இருக்கும். ஒரு வாரத்தில் சரியாகுது அப்படின்னாலும் அது நீடிக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வாரமோ இல்லை 1 மாதமோ எடுத்தாகணும். அது தற்காலிக விஷயமா இருந்தால். ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை ஒரு ஹேபிட்டாக நீங்கள் மாற்றி கொண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இது வந்து உங்களுக்கே தெரியும், போகிறோம் எனக்கு இதை நான் நிப்பாட்டிடலாம் அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம். ஆயுசு பூரா எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. Thank you.